ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கான வணிக கணிதம் மற்றும் புள்ளியியலுக்கான ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸ் நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கு முன்னால் இதில் இருக்கக்கூடிய சம் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டு உங்களுக்கு 20 ஒன் வேர்டு அப்படின்னம்னா கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு 18லேருந்து 19 ஒன் வேர்டு வரைக்குமே உங்களுக்கு புக் பேக் மட்டும் தான் கேட்பாங்க. புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக அந்த 20 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். நீங்கள் உங்களுடைய சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஒன் வேர்டுமே நீங்கள் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறமா 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின், இது வந்து ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறனால நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்கும் உங்களுக்கு 10% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய சம் எல்லாமே ஒரு தடவை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுபோக கம்பல்சரி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நான் செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுறதுல கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க்கில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வருஷமும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய செலக்டட் கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுக்கு முன்னால் நடந்த எக்ஸாமுக்கும் அப்டேட் பண்ணது உங்களுக்கு எக்ஸாம் வந்தது அப்படிங்கிறது தெரியும். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 21 புரியுங்களா? அந்த நான் சொல்கிற சம் ஆக்சுவலாக எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க புரியுங்களா? குறிப்பிட்டு இதுலையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணி, ஏன்னா மொத்தமே 10 2 மார்க் 10 3 மார்க் 14 5 மார்க் கொஸ்டின் தான். ஏன்னா எய்தர் சாய்ஸ்னு சொல்லும்போது 14 கொஸ்டின் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையுமே ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 21 22 23 இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டாக இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இந்த சம் தான் வரும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே எக்ஸசைஸில் வேறு சம் கேட்கும்போது 100% உங்களால் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 22ல் இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான 10 சாவிகளை ஒரு வளையத்தில் எத்தனை வகைகளில் வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 25ல் இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலாக மார்க் பண்ணி வச்சுருந்தேன். வீடியோ அப்டேட் பண்ணும்போது அந்த மார்க் பண்ணது வந்து இதாகிடுச்சு. கொஸ்டின் நம்பர் 25 பார்த்தீங்க அப்படின்னம்னா f × x x² + 2x - 5 என்ற சார்பின் தேக்கநிலை புள்ளிகளை காண்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். கண்டிப்பாக இந்த டைப்பில் இருந்து உங்களுக்கு இந்த வருஷம் எக்ஸாமில் நாளைக்கு வரப்போகிறது. இதெல்லாம் ஒரு தடவை மார்னிங் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி திட்டத்தினுடைய வளவமைப்பு நிகழ்தகவுகளை காண்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 29ல் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த கொஸ்டின் நம்பர் 29ல் அது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மூணுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக 2 கேட்டிருப்பாங்க. இதில் கீழே அப்படியே உங்களுக்கு 3 மார்க் 5 மார்க்கில் ஸ்க்ரோல் பண்ணுறேன், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறீங்க. இது PDF என்ன சார் யூஸ் அப்படின்னம்னா வெறும் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கொஸ்டின் நம்பர் 14ல் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 41ல் இருக்கக்கூடிய ரெண்டுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 42ல் இருக்கக்கூடிய இதில் ஃபஸ்ட் ஒன் இருக்கு இல்லைங்களா, பின்னங்களாக மாற்றுக, அது இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 43ல் இருக்கக்கூடிய இந்த கணக்கு பதிவியல் பாடத்தில் பெற்ற தரங்கள் பின்வருமாறு, இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெண்டுமே A and B ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 43ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா B டைப் கேட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இது டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் எதுவும் ஏதாவது ஒரு டைப் கொஸ்டின் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னம்னா 1 ஹவர் எப்படியும் படிப்பீங்க இல்லையா, அந்த டைட்டில் வந்து ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க, ஆன்சர் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% நாளைக்கு எக்ஸாமில் எந்த விதமான பயமும் இல்லாமல் எழுதுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் டஃப்பாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா அப்படின்னம்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லாம் பயப்படாமல் எக்ஸாம் எழுதுங்க. நீங்கள் எக்ஸாம் முடித்து வரும்போது இதுக்கான ஆன்சர் கீ ப்ளஸ் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்முடைய சேனலில் ரெடியாக இருக்கும். நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கானது. இல்லை அது பே பண்ணி என்கிட்ட மெட்டீரியலாக கொஸ்டின் வித் ஆன்சர் இம்பார்ட்டன்ட் மட்டும் வாங்கணும்னு நினச்சாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். 807-202-1998 அப்படிங்கிற நம்பருக்கு. தேங்க்யூ.